அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பிரேக்கிங் நியூஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பேட் நியூஸு. ஸோ அந்த பேட் நியூஸ் வந்து யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம தலைவர் தான். அந்த தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேட் நியூஸ வந்து பரப்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ பரப்பல. உண்மையா அது நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரம்ப் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $100,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து H-1B விசா வந்து ஃபீ வந்து அவர் வந்து செப்டம்பர் 21ஆம் தேதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கிருந்து செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ H-1B விசால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ வந்து ஏத்தப் போறாரு. எவ்வளோ ஏத்தப் போறாரு? $100,000 வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஏத்தப் போறாரு. ஸோ இந்தியன் டெக் வொர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதனால வந்து ரொம்ப வந்து அடி வாங்கப் போகுது. ஸோ எப்படி வந்து அடி வாங்கப் போகுது? அதே மாரி H-1B விசானா என்ன? அப்படிங்கிறது கிளியரா வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோல வந்து புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லாமே வந்து கிளியரா வந்து பாருங்க. ஸோ H-1B விசானா ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். ஸோ H-1B விசா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மல் விசா ஒரு மாரி இருக்கும். நார்மல் விசால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க என்ன செய்வீங்க? சும்மா வந்து சுத்தி பார்க்க போவீங்க. படிக்கிறதுக்கு போவீங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது அங்க தங்கணுங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அங்கனக்குள்ள தங்குறதுக்கு வந்து போவீங்க. ஸோ இந்த தங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் கிடையாது. படிக்கிறதுக்கு அதே மாரி சுத்தி பார்க்கறதுக்கு தான் வந்து அங்க தங்குறது அப்படின்னு அர்த்தம். ஸோ H-1B விசா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வொர்க் ஸ்பெஷல் ஜாப். அதாவது ஸ்பெஷல் ஜாப்னா, ஒரு குறிப்பிட்ட வேலை செய்றதுக்கு தான் நீங்க வந்து போறீங்க. அது வந்து ஸ்பெஷல் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குறிப்பிட்ட ஸ்பெஷல் ஜாப் செய்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து H-1B விசா வந்து தருவாங்க, அமெரிக்காக்காரங்க. ஸோ அதான் வந்து H-1B விசா. ஸோ நெறைய டைப்பான விசா இருக்கும். என்னென்ன விசா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ H விசா இருக்கும், B விசா இருக்கும், எஃப்எம் அப்படிங்கிற ஒரு விசா இருக்கும். அப்புறம் ஜே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஃபார்மு. ஸோ அதுக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹச்னா பாருங்க வொர்க்கு. அப்புறம் பினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசிட் ஆர் பிசினஸு. அப்புறம் ஸ்டடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெய்னிங் பண்றதுக்கு. எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்கில்லாம் தேவைப்படுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு மாரி விசா வந்து தனித்தனியா இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்? விசா வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ H-1B விசா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ H-1B விசால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்பெஷலா இருக்கும்? அதாவது நார்மல் விசாக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ H-1B விசால வந்து பாருங்க, ஸ்பெஷல் ஒர்க் விசா அது வந்து. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கில்டு ஜாப். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து டிகிரி தேவைப்படும். ஸோ டிகிரி இருந்தா மட்டும் தான் அது வந்து நீங்க வந்து அந்த H-1B விசா வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடி, டாக்டர், இன்ஜினியர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பெனி உங்களுக்கு வந்து அவங்க வந்து புரொவைட் பண்ணி தரணும். அதாவது நீங்க கம்பெனிய வந்து பேசி வச்சிருக்கணும். ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளா வந்து Google இருக்கு. ஸோ Google வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேலை குடுத்துருக்காங்க. ஸோ Google வந்து என்ன செய்வாங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த விசா வந்து அப்ளை பண்றதுக்கு. ஸோ அந்த விசா அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, Googleம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதேமாரி நீங்களும் இங்க வந்து இது பண்றீங்க. ஸோ கம்பெனி மஸ்ட் அப்ளை ஃபார் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து தனியா வந்து பண்ண முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அது வந்து டெம்பரரி தான். ஸோ 3 வருஷத்துக்கு தான் அது வந்து இருக்க முடியும். அதுக்கடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 வருஷத்துக்கு வந்து நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லாட்டரி சிஸ்டம் தான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலா எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 விசா 1,00,000 விசா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன செய்றாங்க, 1 வருஷத்துக்கு வந்து அவங்க வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ 1,00,000 விசா தான். அதுக்கு மேல வந்து கிடையாது. ஸோ நீங்க அந்த 1,01,000 விசால வந்துட்டீங்கன்னா, 1வது ஆளு அதாவது 1,01,000 ஆளா வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த விசா வந்து கிடைக்காது. ஸோ லாட்டரி சிஸ்டம் தான் இவங்களுக்குலாம் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க வந்து ஃபேமிலிய வந்து கூட்டு போய்க்கலாம் அந்த விசால. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு நல்ல சேலரி வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து H-1B விசா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு சில இதில வந்து லாட்டரி சிஸ்டம் வந்து கிடையாது. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யுனிவர்சிட்டீஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ச் பிளேஸஸ் ஸோ இந்த மாரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லாட்டரி சிஸ்டம் வந்து அவங்க வந்து வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்து குடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து H-1B விசா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க வந்து ஃபீஸ் கட்டணும். ஸோ நீங்க ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீங்க ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு தேவையில்ல. ஸோ உங்கள யார் வந்து வேலைக்கு கூப்பிடுறாங்களோ, அந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபீஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $6,460 இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்ஸிமேட் தான். ஸோ மேல கீழ வந்து இறங்கும். ஏன்னா வந்து ஒரு சில சார்ஜஸ் வைப்பாங்க. ஒரு சில சார்ஜஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு $6,460 வந்து இருந்துச்சு. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரம்ப் அனவுன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ $100,000 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்துக்க. இப்ப வந்து நம்ம USD அப்புறம் INRோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கு? 88 கிட்ட இருக்கு. ஸோ 88னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ₹88,00,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணணும். ஸோ உங்களுக்கு இல்ல, கவர்மெண்ட்டுக்கு அதாவது அந்த விசா குடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 88,00,000 பிளஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 6,460 அந்த முன்னாடி இருந்த ஃபீஸு. அதாவது அந்த கம்பெனி வந்து அந்த விசாக்கு பே பண்ணா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து அங்க H-1B விசா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்? ஒரு பெரிய வந்து இம்பாக்ட் நடக்கும். இந்த இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஹோல் வேர்ல்டுக்கே நடக்கும். பட் நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஏன் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து வந்து பார்ப்போம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் சேனல் தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆகும்.
ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கன் இண்டெக்ஸ். ஸோ அமெரிக்கன் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டவ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். S&P 500 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாஸ்டாக் காம்போசிட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட இண்டெக்ஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கனக்குள்ள கீழ விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட். ஸோ இந்தியன் மார்க்கெட்னா நிஃப்டி 50 இருக்கு. அப்புறம் சென்செக்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து கீழ விழுகும். ஸோ இது எல்லாமே வந்து கீழ விழுந்தா பார்த்தீங்கன்னா, ஹோல் ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து கீழ விழுகும். ஸோ ஏன் வந்து கீழ விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்தியா பத்தி பார்த்துக்குருவோம். ஸோ இந்தியால வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஏன் கீழ விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியால வந்து பாருங்க, நம்ம H1B விசா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பேர் வந்து நம்ம H1B விசா யூஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியால 71% வந்து அவங்க வந்து போறாங்க. எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் H1B விசால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 பேர் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1,00,000 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 71,000 பேரு 71,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால இருந்து தான் வந்து போறாங்க. மீதி இருக்கிற சீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனா இருக்காங்க, அப்புறம் கனடா இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த H1B விசா அந்த லாட்டரியில எவ்வளோ இருக்காங்களோ, அதில 71% வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாக்காரங்க தான் வந்து போறாங்க. ஸோ அப்ப எவ்வளோ பேர் வந்து போறாங்க அப்படின்னு பாருங்க. மேக்ஸிமம் அந்த H1B விசா யூஸ் பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம இந்தியா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து கீழ விழுகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனா தான் 2ண்ட் நம்பர்ல இருக்காங்க. அது எவ்வளோ இருக்காங்க? 11.7% எவ்வளோ கம்மியா இருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கனடா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 71% வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்றாங்க. ஸோ இதனால ஸ்டாக் மார்க்கெட் வந்து இங்கனக்குள்ள வந்து கீழ விழுகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கனக்குள்ள நெறைய மக்களுக்கும் வந்து நம்ம வேலை இல்லாம வந்து போகும். அதாவது இப்ப என்ன செய்ய போறாங்க, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா மக்கள வந்து சூஸ் பண்றதுக்கு. ஸோ இந்தியா மக்கள வந்து சூஸ் பண்றதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்குல வந்து அவங்க வந்து செலவழிக்கணும். ஸோ எவ்வளோ வந்து பார்த்தோம் அப்ப 88,00,000 பிளஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஒரு $8,000 கிட்ட வந்து அங்கனக்குள்ள வந்து செலவாகும். ஸோ அரவுண்டா ரூ. 1,00,00,000 வந்து செலவாகுது அப்படின்னு வைங்க. ஸோ ரூ. 1,00,00,000 இங்கனக்குள்ள செலவு பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து கம்பெனி வந்து யோசிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து Google, Amazon, அப்புறம் Meta, Apple, Microsoft. ஸோ இந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் நம்ம இந்தியன் பீப்பிள்லாம் அப்புறம் இதோட தனி கம்பெனி இருக்கும். பட் மேக்ஸிமம் இந்த கம்பெனி தான் வந்து இங்கனக்குள்ள வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கம்பெனி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இவங்க வந்து கீழ விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் சான்ஸ் இல்ல விழுகும். கண்டிப்பா விழுகும். ஏன் விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்தியன் ஒர்க்கர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து நெறையா வந்து வேலை செய்றாங்க. ஸோ இதில வந்து நெறைய பேர் வேலை செய்றனால என்ன ஆகும் அப்படின்னா, கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துலயும் வந்து அடி விழுக போகுது. ஏன் 2 பக்கத்துலருந்து அடி விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க, அவங்க இந்தியன் ஒர்க்கர்ஸ வந்து அவங்க வச்சிருந்தா, அவங்க வந்து அதிகமா வந்து ரூ. 1,00,00,000 வந்து அவங்க வந்து செலவழிக்கணும். ஸோ ரூ. 1,00,00,000 இங்கனக்குள்ள செலவழிச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பென்ஸ் கூடுது. ஸோ எக்ஸ்பென்ஸ் கூடுனா, அவங்களோட ப்ராஃபிட் குறையும். ப்ராஃபிட் குறைஞ்சா ஷேர் பிரைஸ் வந்து குறையும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க இந்தியன் ஒர்க்கர்ஸ வந்து அவங்க வந்து வைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியன் ஒர்க்கர்ஸ வைக்காம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போறாங்க, அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ தான் இங்கனக்குள்ள வைக்க போறாங்க. ஸோ இந்த அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ் அதாவது அமெரிக்காக்காரங்களுக்கு வேலை குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த H1B விசா வந்து இவ்வளோ ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் வந்து அதாவது அமெரிக்காக்காரங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த விசா வந்து போட்டிருக்காரு. ஃபீஸ் வந்து போட்டிருக்காரு. ஸோ அமெரிக்காக்காரங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அமெரிக்காக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாக்காரங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்களோ, அவ்வளோ சேலரில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா சேலரி கேட்பாங்க. நெறைய சேலரி கேட்பாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வேலை செய்வாங்க. பிளஸ் அவங்களுக்கு அவ்வளோ நாலேட்ஜ் இருக்கா? அவ்வளோ ஸ்கில் இருக்கா? அறிவு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் கம்பெனிக்கு. அறிவே இல்லாம வந்து அமெரிக்காக்காரங்கள வேலைக்கு கூப்பிட்டா என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அந்த அமெரிக்கா கம்பெனிஸு. அதுவும் இல்லாம அந்த ட்ரம்ப்பும் ஒரு பெரிய கோளாறா இருக்காப்ல. ஸோ, அதனால என்னாகும், அமெரிக்காக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி அதிகமா வாங்குவாங்க. ஸோ, சேலரி அதிகமா வாங்குனா, அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் வந்து இங்கனக்குள்ள வந்து குறையும். ப்ராஃபிட் குறைஞ்சா ஷேர் பிரைஸ் வந்து குறையும். பட் இவ்வளோ குறையாது. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப அமெரிக்காக்காரங்கள வேலைக்கு வச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2% வந்து குறையுது அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் இந்தியாக்காரங்கள இங்கனக்குள்ள வச்சா 5%, 10%, 10% இல்ல ஒரு 5% கூட இங்கனக்குள்ள வந்து குறைய சான்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிளா நான் சொல்லியிருக்கேன் 2%, 5% அப்படிங்கிறது. பட் இப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கன்க்ளூஷனா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா நம்ம இந்தியா மட்டும் இல்ல, ஹோல் வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ள வந்து கீழ விழக போகுது. ஏன்னா நம்ம இந்தியால இருந்து ஓரளவுக்கு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து H1B விசா யூஸ் பண்றாங்க. அமெரிக்காக்காரங்களுக்கு இங்கனக்குள்ள வந்து ஒரு பெரிய வந்து நஷ்டமாக போகுது. ஸோ அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தா, ஹோல் வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து விழுகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க தான் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இங்க தான் ஃபோக்கஸ் பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இங்க என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன உங்களுக்கு நல்லா மின்னுறது தெரியுதா? ஸோ இந்த மின்னுறது தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்? கோல்டு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மாரி இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ இங்க வந்து நம்ம வந்து கோல்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கோல்டு வந்து இங்கனக்குள்ள ஏறுறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ இப்ப நம்ம அந்த போன வீடியோல வந்து பார்த்திருந்தோம். போன வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வந்து விழுகுமா? விழுகாதா? அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மேல ஐ பட்டன்ல வரும். அத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ
அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ விழுகும். பட் கோல்டு வந்து மேல ஏறும். ஸோ இதான் வந்து ரூல்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் கீழ விழுந்தா, நம்ம கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல ஏறத்தான் செய்யும். ஸோ இங்கனக்குள்ள என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் வந்து கிரியேட் ஆகுது. ஒரு அன்சர்டனிட்டி வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கனக்குள்ள வந்து கிரியேட் ஆகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து இங்கனக்குள்ள வந்து மேல ஏறும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து இங்கனக்குள்ள வந்து கீழ விழுகும். ஸோ ட்ரம்ப் வந்து ஏன் இந்த மாரி கிறுக்குத்தனமா பண்றாரு? அதாவது நம்ம எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கேமிங் பில் வந்து இங்கனக்குள்ள வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ பில்லுனா எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேமிங் ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேன் பண்றதுக்கு. பேன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட்டு லோக்சபால கொண்டு போனாங்க. அடுத்து ராஜ்யசபால கொண்டு போனாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ வேலை நடந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வேலை இங்கனக்குள்ள நடந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கேமிங் பில்லே வந்து இங்கனக்குள்ள வந்து பேன் ஆச்சு. பட் இவர் மட்டும் எப்படி டக் டக்குன்னு வந்து டிசிஷன் எடுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி அதாவது நாட்டோட பாதுகாப்புக்காண்டி இத வந்து நான் செய்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ட யூஸ் பண்ணி, நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்ட வந்து யூஸ் பண்ணி, அவர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வேலையெல்லாம் அவர் வந்து செஞ்சுக்கிறாரு. ஸோ என்ன சொன்னாரு, நேஷனல் செக்யூரிட்டி காரணத்துக்காக நான் என்ன செய்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ H1B விசா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பா வந்து யூஸ் பண்றாங்க. அதனால நான் $100,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில வந்து ஃபீ வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதான் அப்யூஸ் ஆஃப் H1B புரோகிராம். ஸோ அப்யூஸ் ஆஃப் H1B புரோகிராம்னா, ஸோ H1B விசா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பா வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் முன்னாடி நியூஸு. ஸோ கோல்டன் ஏஜ் அதாவது என்ன சொல்லியிருக்காரு, டொனால்ட் ட்ரம்ப் அனௌன்சஸ் 50% டாரிஃப் ஆன் காப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50% டாரிஃப் போட்டாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேஷனல் செக்யூரிட்டிக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பாருங்க, ஸோ அவர் போட்ட வந்து டாரிஃப் அந்த முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாரிஃப் போட்டிருந்தாரு. ஸோ எல்லா கண்ட்ரிக்கும் வந்து போட்டாரு. நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% அடுத்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு விதமான வந்து கண்ட்ரிலாம் பெர்சன்டேஜ் வந்து போட்டிருக்காரு. ஸோ அந்த பெர்சன்டேஜ் டாரிஃப் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, நேஷனல் செக்யூரிட்டிக்காண்டி தான் வந்து போட்டாரு. ஸோ நாட்டோட பாதுகாப்புக்காண்டி தான் அப்படிங்கிற ஒரு அந்த வேர்ட யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த டாரிஃப்லாம் வந்து போட்டாரு. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன செய்யணும், பில்ல வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அங்க இருக்கிற அந்த செனட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில் பாஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாரிஃப்லாம் வந்து போடணும். பட் அவர் என்ன செஞ்சாரு, நேஷனல் செக்யூரிட்டிக்காண்டி வந்து அந்த டாரிஃப வந்து போட்டாரு. ஸோ அதனால அங்க இருக்கிற கோர்ட்லாம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க செய்றதெல்லாம் தப்பு. நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பில்ல கொண்டு வந்திருக்கணும். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த டாரிஃப்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஸ்ட்ரெய்ட்டா நாட்டோட பாதுகாப்புக்காண்டி அப்படின்னு சொல்லி இந்த டாரிஃப்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டீங்க. அது தப்பு அப்படின்னு சொன்னனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்க இருக்கிற சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப வந்து அந்த கேஸ் போய்க்கிட்டு இருக்கு. டாரிஃப் மேல வந்து கேஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டாரிஃப் மேல கேஸ் இங்கனக்குள்ள என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி 5வது நவம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டேட் இருக்கு. ஸோ டாரிஃப் வந்து சுப்ரீம் கோர்ட் அத பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ டாரிஃப் இங்கனக்குள்ள வந்து போயிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 50% டாரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ 50% டாரிஃப்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25% டாரிஃப் வந்து எடுத்துருவாங்க. மீதி 25% டாரிஃப் இருக்கும். இந்த மீதி 25% டாரிஃப் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரஷ்யாட்ட நம்ம வந்து க்ரூட் ஆயில் வாங்குறனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 25% போட்டிருக்காங்க. மீதி இந்த 25% வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியா மேல டாரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ டாரிஃப் போட்டது விலகிரும். பட் ரஷ்யாட்ட வாங்குறனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 25% இருக்கும். அது எப்போ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அது வந்து நீங்க செய்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்ன பிறகு தான் வந்து குறையும். ஸோ கடைசியா வந்து இப்ப அடுத்து என்னதான் நடக்க போகுது? வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட்? அதுக்கடுத்து என்னதான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன நடக்கும்னு யாருக்குமே வந்து தெரியாது. யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு மட்டும் தான் வந்து தெரியும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கோளாறான ஆளு. இதுக்கடுத்து அவர் என்ன செய்வாரு? எப்படி செய்வாரு? என்னதான் செய்வாரு? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யாராலயும் வந்து கணிக்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து மேலே ஏறிக்கிட்டே போகுது. இந்த ஒரே ஒரு ஆளால மட்டும் தான் வந்து கோல்டு வந்து மேலே ஏறிக்கிட்டே போகுது. ஸோ போன வழியிலே வந்து நம்ம என்ன சொன்னோம், 4 வருஷத்துக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட்டா இருக்க போறாரு. ஸோ 4 வருஷத்துக்கு கோல்டு வந்து ஓரளவுக்கு நல்லா மின்ன தான் செய்யும். பட் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கீழ இறங்கும். ஏன்னா வந்து ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு நெறைய பேர் வந்து வருவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.